டேய், என்ன? ஒரே ஒரு ஸ்டிக்கர் தானடா. என்னாச்சு? ஒட்டினா ஒட்டிட்டு போட்டோம். குறைஞ்சா போயிட போறீங்க. நோ நோ, இது இப்படிதான் ஒரு ஸ்டிக்கர்ல ஆரம்பிக்கும். அப்புறம் டாலு, போட்டோஸ், மேக்கப் கிட்னு ரூமே தலைகீழா மாறிடும். இப்படிதான் ஓல்ட் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு பிரின்சிபல் சார்ட்ட மன்னிப்பு கேட்டோம். பிரின்சிபல் என்னோட மொபைலை திருப்பி கொடுத்துட்டாரு. நான் மட்டும் தனியா போயிருந்தா கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாரு. ஆமா, அழுதாலும் கெஞ்சினாலும் கொடுக்க மாட்டாரு. வீட்ல இருந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபைன் கட்டினாதான் கொடுப்பாரு. வெரி வெரி தேங்க்ஸ் பொம்மி. நீ எங்களை விட ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தாலும் நீ ரொம்ப பிரில்லியன்ட்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, வெரி வெரி கிரேட். பொம்மி எப்பவுமே சூப்பர் தான். அவ செய்யறது எல்லாமே கிரேட் தான். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு பிரசாத்? நீங்க எல்லாரும் சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டுக்காம எப்பவும் இதே மாதிரி ஒற்றுமையா ஹாப்பியா இருந்தா அதுவே எனக்கு போதும். இனிமே நாங்க ஒற்றுமையா இருப்போம். நான் இனிமே இந்த ஸ்கூலுக்கு பெரிய மொபைல்ல எடுத்துட்டே வர மாட்டேன். அவன் இனிமே குட்டியோண்டு மொபைல் தான் எடுத்துட்டு வருவான். ஏய், Boys, down, down, boys, down, down, boys, down, down, boys, down, down, boys. ஏய், நிறுத்துங்க. ஏண்டா பசங்களா, ஏன் திடீர்னு இப்படி ஒரு கோஷம்? தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க கோஷத்தை கேட்டு தண்ணியை மேலே கொட்டிக்கிட்டேன். தாத்தா மேல அப்படி என்ன கோபம்? உங்க மேல எங்களுக்கு கோபம் இல்ல தாத்தா. அப்புறம் ஏன் பாய்ஸ் டவுன் டவுன் கத்தினீங்க? ஹலோ, நீங்க பாயா? நீங்க ஓல்டு மேன். நாங்க சொன்னது பாய்ஸ. பாய்ஸ்னா சின்ன பசங்க. தாத்தா, ஆதி மேலையும் என் மேலையும் தான் கோவம். அப்படி என்னடா கோபம் உங்க மேல? அது ஒண்ணும் இல்ல தாத்தா. அச்சு ரூம்ல பார்பி டால் ஸ்டிக்கர் ஒட்டணும்னு சொன்னா நானும் ஹரிஷும் அதுக்கு ஒத்துக்கல. அதான் கோவம். Boys, down, down, boys, down, down, boys, down, down, boys, boys, down, down, boys, down, down. டேய், என்ன? ஒரே ஒரு ஸ்டிக்கர் தானடா. என்னாச்சு? ஒட்டினா ஒட்டிட்டு போட்டோம். குறைஞ்சா போயிட போறீங்க. நோ நோ, இது இப்படிதான் ஒரு ஸ்டிக்கர்ல ஆரம்பிக்கும். அப்புறம் டாலு, போட்டோஸ், மேக்கப் கிட்னு ரூமே தலைகீழா மாறிடும். மாறட்டும், அதுவும் கலர்ஃபுல்லா தானே இருக்கும். நோவே, சான்ஸே இல்ல. இது பாய்ஸ் ரூம். இங்க ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கர், காரு, பைக் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தான் ஒட்டணும். காட் இட்? டேய், ஓவரா பண்ணாத, அடி வாங்குவ. அது என்ன எல்லாருக்கும் காமன் ரூம் தானே? எப்போ பாய்ஸ் ரூம் ஆச்சு? என்னடா புது புது ரூல்ஸ் எல்லாம் சொல்ற? கேளுங்க எசமா, கேளுங்க. கேக்குறேன்டி, இருடி செல்லம். ஏண்டா ஹரிஷ், சிங்கப்பூர்ல 2 பேரும் ஒரே ரூம்ல ஒத்துமையா தானே இருந்தீங்க. இங்கேயே எப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படி கேளுங்க கீதா அத்தை. அது சிங்கப்பூர், இது இந்தியா. என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை? சின்ன சின்ன பிஞ்சுகள்லாம் பஞ்சு டயலாக் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆவறது இல்ல. பாருடா. ஏய், தனி ரூம்லாம் தர முடியாது. அத சொல்றதுக்கு நீ யாருடா? அப்படிதான். அதெல்லாம் தர முடியாதுடி. ஆமா. டேய், டேய், நிறுத்துங்கடா. என்ன மாமியார் மருமகளோட கேவலமா சண்டை போட்டுக்கறாங்க? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிருக்கமா? எங்களுக்கு தனி ரூம் வேணும். என்னாச்சு சொல்ற? We want separate room மா. ஸ்ரேயா, நீ மம்மி கூட தானே படுப்ப. அது சிங்கப்பூர்ல. இங்க பொம்மி அச்சு கூட தான் படுப்பேன். பாத்தியா? அவன் தங்கங்கிறது அப்படியே ப்ரூவ் பண்றா பாரு. ஆமா ஆமா. நண்டு சிண்டுகள்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, எங்களுக்கு நீங்க சமமான உரிமையை தரலனா நாங்க யூனியன் ஆரம்பிக்கிறது தவிர வேற வழியே இல்ல. ஆமா, வேற வழியே இல்ல. வேற வழியே இல்ல. சரி, உங்க யூனியனோட பேர் என்னமா? எதுக்கும் அசராத ஏஞ்சல் சங்கம். சுத்தம். டேய், அங்க என்னடா ரகசியமா சொல்ற? இதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஆமா, இத நாங்க ஆட்சேபிக்கிறோம். நீங்க என்னடா ஒத்துக்கிறது? நாங்க தனி ரூம் போறோம். முடியாது. எல்லாரும் ஒரே ரூம்ல தான் இருக்கணும். ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. அந்த பொண்ணுங்கள ரூம்ல ஸ்டிக்கர் ஒட்டவே விட மாட்டீங்க, தனி ரூமும் கொடுக்க மாட்டீங்க. என்னடா? அதானே, இது ரொம்ப அநியாயமா இருக்கு. பேசாம எலெக்ஷன் வச்சிட வேண்டியதான். எலெக்ஷனா?
எலெக்ஷனா? வேற வழியே இல்ல, எலெக்ஷன் ஒண்ணுதான் வழி. எப்படிப்பா? ஆ, ரொம்ப சிம்பிள். குரல் வாக்கெடுப்பு மூலமாக. ம், குரல் வாக்கெடுப்பா அப்படின்னா என்ன மாமா? நாவலை மட்டுமே படிச்சுட்டு நியூஸ் பேப்பர் படிச்சாதான் தெரியும். நாம அசம்பிளிய பார்த்தது இல்லையா? நான் சொல்றேன் கேளுங்க. ம், கேர்ள்ஸுக்கு தனி ரூம் வேணுமா அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன். ம். எத்தனை பேர் ஆதரவாக்குங்க, கை தூக்குங்கன்னு சொல்லுவேன். அதை வச்சு டிசைட் பண்ணிடலாம். ஓகே தாத்தா, சரிதான். பாய், நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே தாத்தா. அப்ப வாக்கெடுப்பு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஒன்லி கிட்ஸ், பெரியவங்க யாரும் கிடையாது. ஓகே. கேர்ள்ஸுக்கு தனி ரூம் வேணுங்கிறவங்க கையை தூக்குங்க பாப்போம். இப்போ கேர்ள்ஸுக்கு காமன் ரூம் போதும், தனி ரூம் வேண்டாம்னு சொல்றவங்க கை தூக்குங்க பாப்போம். ஒன்னு ரெண்டு மூணு, 1 2 3 4. என்னது இது? ஏண்டா 4 கை தெரியுது, 2 பசங்க தானே. மொத்தம் ஒரு கை தான் தூக்கணும். போடுங்க. எலெக்ஷன்னாலே ஃப்ராட் பண்ண ஆரம்பிச்சுடுறீங்களா? இப்போ கேர்ள்ஸ் தான் வின்னு. எப்படி எப்படி எப்படி? இவங்க 3 ஓட்டு வாங்கியிருக்காங்க, நீங்க 2 ஓட்டு தானே. யாரு இவ? ஒரு ஓட்டா? அரை டிக்கெட் தாத்தா. சரி, அப்படியே வச்சுக்க. இவங்க 2.5 டிக்கெட், நீங்க 2 டிக்கெட். அப்ப கூட அவங்க தானே வின்னு. ஓகே, அப்போ தனி ரூம் கிராண்டட். என்னப்பா? ஏ ஆதி, இதுக்கு மேல எதனா பேசினா அடி வாங்குவ நீ. கேர்ள்ஸ், இனிமே உங்களுக்கு தனி ரூம். ஆமா, இனிமே உங்க ரூமை நீங்க எப்படி வேணா டெக்கரேட் பண்ணலாம். யோர் ரூம் யோர் விஷ். ஹாப்பியா? ஹாப்பி. அம்மா, ஐயோ பாம்பு, பெரிய பாம்பு. ஐயோ ஐயோ, பெரிய பாம்பு. அம்மா, ஹெல்ப் மீ வாங்க. ஐயோ அம்மா, அம்மா, லைட் அம்மா, போடுங்க. அம்மா, என்னடா என்னடா ஆச்சு? அம்மா, இங்க பாம்பு. டேய், பாம்பு, எதுக்கு பாம்பு, ஆடுற? பாம்பு, பாம்பு. என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பண்ற? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஏதாவது பாம்பு கனவு கண்டிருப்பான், அதனால கத்திருக்கான். வேற ஒண்ணு இருக்காது. அப்பா, இவன் இப்படி எல்லாம் தூக்கத்துல கத்தவே மாட்டான்பா. எப்பவும் கூடயே படுத்து பழகிட்டான்ல, முதல் முறையா தனியா படுத்திருக்கான், அதனால தான் நினைக்கிறேன். ஆமா கீதா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நான் அப்பவே இந்த ஆதி ஹரிஷ் கிட்ட சொன்னேன், எப்பவும் படுக்கிற மாதிரி படுங்கடா. நானும் இவங்க 2 பேரும் கேட்கவே இல்ல. இப்ப பாரு. அதனால ஒண்ணும் இல்லம்மா. ஏ ஆதி, வாய முடுறா. ஹரிஷ் சும்மா இருந்தாலும் நீ தான் அவனை தூண்டி விடுற. இப்ப பாத்தியா, அவன் தேவையில்லாம நடுராத்திரியில தூக்கத்துல பயந்து ஏஞ்சி கத்துறான். விடுங்கண்ணா, ஆதி எதுக்கு திட்டுறீங்க? அவன் என்ன பண்ணுவான்? அத்தை பையன் ரொம்ப நாள் கழிச்சு சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கானே, சரி எப்பவும் ஒன்னா இருக்கலாம்னு ஆசைப்பட்டான், அவ்வளவுதான். ஹரிஷ் கனவு கண்டு பயந்து கத்துனான்னா ஆதி என்ன பண்ணுவான்? டே ஹரிஷ், சரி இப்படி பயந்து கத்துற அளவுக்கு என்னடா கனவு கண்ட? பாம்பு கனவு அத்தை. நினைச்சேன். பெரிய பாம்பு மாமா, அனகோண்டா மாதிரி. 50 அடி, இல்ல 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 100 அடி, இல்ல 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 500 அடி நீளம். டேய், சரியா சொல்லு. 50 அடியா, 100 அடியா, 500 அடியா, 482 அடியா? அப்பா, நீங்க வேற அடி கணக்க கேட்டு என்ன பண்ண போறீங்கப்பா? நீளமா முக்கியம், கனவு தானப்பா முக்கியம். நீ சொல்லு ஹரிஷ், கனவை கேப்போம். பாத்தியா, கதை கேக்குற மாதிரி கேக்குற என் தங்கச்சி. நீங்க சும்மா இருங்க, ஆளாளுக்கு பேசிக்கிட்டு. நீ சொல்லு கண்ணா, அப்புறம் என்னாச்சு? நான் ஒரு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தேனா, ஆ, அப்ப பெரிய பாம்பு மரத்து மேல இருந்து என்னையே முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருந்தது. ஏய் ஹரிஷ், உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட ஏரியாலேயே பந்தாவா நடந்து வருவேன்னு கேட்டுச்சு. ஆ. யாரு பாம்பு உன்கிட்ட பேசிச்சு? என்னம்மா அது, வர வர உன் பையன் உன் புருஷன் மாதிரி கிறுக்குத்தனமாவே பேச ஆரம்பிச்சிட்டான். அப்பா, சரி, இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தீங்கன்னா
நான் கண்ட கனவு எனக்கு மறந்து போயிடும். ம். இல்லடா நீ சொல்லு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆ, உனக்கு 4 நாவல் சேர்த்து படிச்ச மாதிரி இருக்குமே. சும்மா இருங்க. அதுக்கு நான் என் பேர் உனக்கு எப்படி தெரியும்னு அந்த பாம்பை பார்த்து கேட்டேன். ம், அதுக்கு அந்த பாம்பு, என் பேரு வீரராஜன் ஆகும், என்னோட ஜோடியை நீ போன ஜென்மத்துல கொன்னுட்ட, அப்ப என்னால எதுவும் செய்ய முடியல, அதனாலதான் இந்த ஜென்மம் வரைக்கும் காத்திருந்தேன். ம். இப்ப நீ வசமா வந்து மாட்டிக்கிட்ட, உன்னை விட மாட்டேன்டா, விட மாட்டேன்னு சொல்லி என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, அப்புறம் கனவு நனவாய் ஆனதே, மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே, பொம் பொம் பொம்மி பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம்.